அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். நம்முடைய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் ஐயன் வள்ளுவரை தொழுது, அதன் செயலாளராம் பாவேந்தரை வணங்கி, அதன் ஒருங்கிணைப்பாளராம் திரு நீலகண்ட ஐயா அவர்களை வணங்குகின்றேன். இன்றைய நாள் நாம் பார்க்கவிருப்பது தமிழோடு விளையாடு என்ற ஒரு நிகழ்வு. தாய்மொழி நாளை கொண்டாடும் விதமாக இந்த பிப்ரவரி மாதம் தாய்மொழி திங்களாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதற்காக சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா பல்வேறு நிகழ்வுகளை நடத்தி வருகிறது. நல்ல தமிழில் நீ பேசு, தமிழோடு விளையாடு, கருத்தரங்கங்கள், சிறார் அரங்கங்கள், கவியரங்கங்கள், இசையரங்கங்கள் என்று பல்வேறு நிகழ்வுகளை நடத்தி தமிழை போற்றும் விதமாக, தமிழை தெரிந்து கொள்வதற்காக, பிழையின்றி பேசுவதற்காகவும் நடத்தி வருகிறது. சென்ற வாரம் தமிழோடு விளையாடு என்ற நிகழ்வு நடந்தது. அதில் அருமையாக இல்லத்தரசிகள் 5 பேர் பங்கு கொண்டு அருமையாக தமிழில் பேச முயற்சித்தார்கள். அவர்களுடைய முயற்சிக்கும் பங்கேற்புக்கும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேபோல் இன்றைய நிகழ்விலும் நம்மோடு பல இல்லத்தரசிகள் இணைந்திருக்கிறார்கள். ஆர்வமாக தமிழில் பேசுவதற்காகவும் தமிழை தெரிந்து கொள்வதற்காகவும் அவர்கள் அனைவரையும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பில் வருக வருக என்று வரவேற்கின்றேன். அவர்கள் அனைவரையும் அவர்களுடைய முயற்சிக்காக பாராட்டுகின்றேன். இப்பொழுது நம்மிடையே இணைந்திருப்பவர்கள் திருமதி ரமணி பாலசாமி அவர்கள். இவர் பெங்களூரில் இருந்து நம்மோடு இணைந்திருக்கிறார். சென்ற வாரமும் நம்மோடு விளையாடினார். அதற்கு பிறகு பரமேஸ்வரி ஏழுமலை அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். இவர் தெலுங்கானா மாநிலத்திலிருந்து இணைந்திருக்கிறார். இவரும் சென்ற வாரம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். அடுத்ததாக திருமதி புவனேஸ்வரி அம்மா புதுவையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். பூசி இந்திராணி அம்மா அவர்கள் இங்க ஆவடியிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் இப்பொழுது நம்மோடு விளையாடவிருக்கிறார்கள். ஒவ்வொரு சுற்றாக நாம் விளையாடலாம். இப்பொழுது முதலாவதாக நம்மோடு தமிழோடு விளையாட வருபவர் திருமதி பரமேஸ்வரி ஏழுமலை அவர்கள். வாருங்கள் அம்மா. வணக்கம் அம்மா. வணக்கம். வணக்கம் அம்மா. உங்களுக்கான தொழில்நுட்ப சொல் ப்ளூடூத். ப்ளூடூத் என்பதற்கான தமிழ் சொல் என்ன? அலை. ரமணி அம்மா தயாராக இருக்கிறார். ரமணி அம்மா அலை அலை ஊடலைமா ஊடலை. சரியான பதில் ஊடலை. அலைய மட்டும் ஞாபகம் இருந்து அடுத்தது மறந்து போயிடுச்சு. சைபர். சைபர் என்பதற்கான தமிழ் சொல் என்ன? மின்வெளி. மின்வெளி. சைபர் என்பதற்கான தமிழ் சொல் மின்வெளி. சிறப்பு. டிஜிட்டல் என்பதற்கான தமிழ் சொல் என்ன? டிஜிட்டல். என் மினி. மினியா? டிஜிட்டல்னா என் மின். சாரிமா, என் மின். சாரி தமிழ் வார்த்தையா? தவறு எழுத்து விட்டேன், மன்னியுங்கள். சிறப்பு. உங்களுக்கு கொடுத்த தொழில்நுட்ப வார்த்தைகள் 3க்கும் அதற்கு நிகரான தமிழ் சொற்களை கூறிவிட்டீர்கள். சிறப்பு அம்மா, சிறப்பு. இப்பொழுது அடுத்ததாக இணைபவர் ரமணி அம்மா. ரமணி அம்மாவுக்கான தொழில்நுட்ப சொல் ஆஃப்லைன். ஆஃப்லைன் என்பதற்கான தமிழ் சொல் என்னம்மா? ரமணி அம்மா. ரமணி அம்மா சொல்றேம்மா. சொல்றீங்களா இல்ல அடுத்தவங்களை கேட்கலாமா? முடக்கலை. முடக்கலை. ஆஃப்லைன் என்றால் முடக்கலை. சிறப்பு சிறப்பு அம்மா. ஆஃப்லைன் என்பதற்கான சரியான தமிழ் சொல்லை சொல்லிவிட்டீர்கள். வாட்ஸ்அப் என்பதற்கான தமிழ் சொல் என்ன? வாட்ஸ்அப் புலனம். புலனம். சிறப்பு. வாட்ஸ்அப் என்றால் புலனம். ஸ்கைப். ஸ்கைப் என்பதற்கான தமிழ் சொல் என்ன? சைபர் இப்பதான் சொன்னேன். ஸ்கைப். ஸ்கைப் என்னம்மா? ஸ்கைப். ஸ்கைப்னு சொல்லுவாங்கல்ல, SKYP. ஸ்கைப். ஸ்கைப் என்பதற்கான தமிழ் சொல் காயலையா? காயலை. காயலை. சிறப்பு அம்மா, சிறப்பு.
காயலை என்பது சரியான தமிழ் சொல். அருமை ரமணியம்மா, நன்றி. உங்களுக்கு கொடுத்த 3 சொற்களுக்கும் நன்றி. சிறப்பான தமிழ் சொற்களை சொல்லிவிட்டீர்கள். அடுத்ததாக இந்திராணி அம்மா வாங்க. இந்திராணி அம்மா, வந்தேன். சொல்லுங்க. உங்களுக்கான தொழில்நுட்ப சொல் 2D. 2D என்பதற்கான தமிழ் சொல் என்னம்மா? என்னதம்மா? 2D. கூடி சேர்ந்து. இல்ல 2D. 3Dன்றோம்ல அது மாதிரி. 2Dங்களா? 2D. தெரியல. ரமணியம்மா சொல்லுங்க. இருதிரட்சி. இருதிரட்சி. சிறப்பு சிறப்பு. இருதிரட்சி என்னது? இருதிரட்சி என்பதற்கான தமிழ் சொல். இந்திராணி அம்மா அடுத்து டெலகிராம். டெலகிராம் என்பதற்கான தமிழ் சொல் என்ன? டெலகிராம்னா தந்தி. அந்த டெலகிராம் இல்ல, தொழில்நுட்ப சொல். தொழில்நுட்ப டெலகிராம் இருக்குல்ல, அதுக்கான தமிழ் சொல் என்ன? என்னையும் கடைசியா கேட்பீங்கன்னு நினைச்சேன். சொல்லுங்க, முயற்சி பண்ணுங்க. தெரியலம்மா, தெரியல. பரமேஸ்வரி அம்மா சொல்லுங்க. தொலைவரி. தொலைவரி. தொலைவரி என்பதே டெலகிராம் என்ற சொல்லிற்கான தமிழ் சொல். சரி, யூடியூப். யூடியூப் என்பதற்கான தமிழ் சொல் என்ன சொல்லுங்க? யூடியூப். அதுவும் தெரியல. நான் இந்த ப்ரோக்ராம் சரியா பாக்கல. நான் வெறும் தமிழ் சொற்கள் மட்டும் வரும்னு நினைச்சேன். நீங்க இதுல இருந்து கேள்வி ரமணியம்மா சொல்லுங்க. நானும் பயிற்சி எடுக்கிறேன். வலையொலி. வலையொலி. சிறப்பு சிறப்பு. சரி, அடுத்தது புவனாம்மா வாங்க. புவனாம்மா, பயிற்சி ரொம்ப தேவை எங்களுக்கு. இப்ப புவனாம்மாவுக்காக நாம கேட்க போற தொழில்நுட்ப சொல் 3D. 3D என்பதற்கான தமிழ் சொல் என்னம்மா சொல்லுங்க? 3D. இப்பதான் 2D கேட்டேன், அதுலயே 3Dனா சொல்ல மாட்டீங்களா? அப்ப கவனிக்கல நீங்க. அங்க 2 பேர் தயாரா கை தூக்கிட்டு இருக்காங்க. தெரியுமா இல்லையா? பூனாமா, பரமேஸ்வரி அம்மாக்கு வாய்ப்பு கொடுத்து. தெரியலம்மா. தெரியலம்மா. பரமேஸ்வரி முத்திரட்சி. முத்திரட்சி. 2Dனா இப்பதான் இருதிரட்சின்னு சொன்னாங்க. அப்ப 3Dனா முத்திரட்சின்னு சொல்ல மாட்டீங்களா? சரி, அடுத்தது பிராட்பேண்ட். பிராட்பேண்ட் என்பதற்கான தமிழ் சொல் என்ன சொல்லுங்க போனாமா? பிராட்பேண்ட். ஆளலை. ஆளலை. எல்லா அலைன்னா ஆளலை. சிறப்பு சிறப்பு. பிராட்பேண்ட் என்றால் ஆளலை. சரியான தமிழ் சொல். ஹாட்ஸ்பாட் என்றால் என்ன? ஹாட்ஸ்பாட் என்பதற்கான தமிழ் சொல் என்ன? பகிரலை. பகிரலை. சிறப்பு சிறப்பு. சிறப்பம்மா, உங்களுக்கு கொடுத்த 3 சொற்களுக்கு 2 சொற்களுக்கு சிறப்பான தமிழ் சொல்லை சொல்லிவிட்டீர்கள். நன்றி. இப்பொழுது முதல் சுற்று சிறப்பாக முடிவடைந்தது. இதில் கேட்கப்பட்ட தொழில்நுட்ப வார்த்தைகளுக்கு, தொழில்நுட்ப சொற்களுக்கு சிறப்பாக பதில் கொடுத்தார்கள். இப்பொழுது 2வது சுற்றாக நாம் அன்றாட வாழ்வில் பயன்படுத்தும் ஆங்கில சொற்களை கேட்கப் போகிறோம். அதற்கான தமிழ் சொற்களை அவர்கள் சொல்ல வேண்டும். இதற்கு விளையாடுவதற்காக முதலில் பரமேஸ்வரி அம்மா அவர்களை அழைக்கின்றேன். வாருங்கள் அம்மா. வந்தேன். பிரஷர் குக்கர் என்பதற்கான தமிழ் சொல் என்ன சொல்லுங்க? அவிகலன். அவிகலன். சிறப்பு சிறப்பு. பிரஷர் குக்கர் அப்படின்றது நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல். அதற்கு நிகரான தமிழ் சொல் அவிகலன். சிலிண்டர். கேஸ் சிலிண்டர் அப்படின்னு சொல்லல. கேஸ் சிலிண்டர் என்பதற்கான தமிழ் சொல் என்ன? எரிவாயு உருளை. கேஸ் எரிவாயு உருளைனா சிலிண்டர். எரிவாயு உருளை என்பது சரியான சொல். சிறப்பம்மா.
மோட்டார் மோட்டார் என்பதற்கான தமிழ் சொல் என்ன? விசைப்பொறி. விசைப்பொறி. சிறப்பு சிறப்பு. மோட்டார் என்பதற்கான தமிழ் சொல் விசைப்பொறி. சிறப்பு அம்மா, பாராட்டுக்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட 3 சொற்களுக்கும் சரியான தமிழ் சொல்லை சொல்லிவிட்டீர்கள். அடுத்ததாக ரமணி அம்மா வாங்க. ரமணி அம்மா, ஒலி வாங்கிய தரங்க. ரமணி அம்மா, உங்களுக்கான முதல் சொல் மவுஸ். மவுஸ் என்று சொல்வோம்ல, அதற்கான தமிழ் சொல். கை. ஐயோ, தமிழ் சொல் தெரியலையே. தமிழ் சொல் மவுசுன்னா தெரியலையா? வேற யாரு சொல்ல போறா? வேற யாருக்கு தெரியும்? சொல்லுங்க பரமேஸ்வரி அம்மா, சொல்லுங்க. சுட்டி. சுட்டி. அந்த கணினில வந்து வேலை பார்க்கும் போது அந்த சுட்டிய வச்சுதானே நம்ம இது பண்றோம். அதனால அதுக்கு பேர் சுட்டி. மவுஸ்னா. ரமணியம்மா, ஸ்பீக்கர். ஸ்பீக்கர் என்பதற்கான தமிழ் சொல் என்ன? ஒலி வாங்கி. ஒலி வாங்கி இல்ல. ஒலி வாங்கின்றது மைக். ஸ்பீக்கர். ஒலிப்பான். யார் சொன்னது? பதில் இந்திராணி அம்மாவா? ஒலிப்பான். நான் தான் சொன்னேன், ஒலிப்பான். வாய்ப்பு வரும்போதுதான் நீங்க சொல்லணும். அடுத்தவங்களுக்கு சொல்லிட்டீங்க. அது நீங்க கேட்டதுக்கு அப்புறம் தான் சொல்லணும். ஒலிப்பான்றது சரியான சொல். ஸ்பீக்கர்னா ஒலிப்பான். பிளாஸ்டிக் என்பதற்கான தமிழ் சொல் என்ன ரமணி அம்மா? ரமணி அம்மா, பிளாஸ்டிக். சொல்றேம்மா. ரப்பர் பொருள். ரப்பரும் தமிழ் கிடையாது. பிளாஸ்டிக்கு தமிழ் என்ன? இந்திராணி அம்மா சொல்லுங்க. நெகிழி. நெகிழி. நெகிழி என்பது சரியான தமிழ் சொல். சிறப்பு சிறப்பு. அம்மா, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட 3 சொற்களுக்கும் மற்றவங்க பதில் சொல்லிட்டாங்க. சரி, பரவாயில்ல. அடுத்த சுற்றுல பாத்துக்கலாம். பாராட்டுக்கள் அம்மா. அடுத்ததாக நம்மிடையே இணைபவர் இந்திராணி அம்மா. இப்ப இந்திராணி அம்மாவுக்கான சொல் டஸ்டர். டஸ்டர் என்ற சொல்லுக்கான தமிழ் சொல் என்ன? துடைப்பான். அழிப்பான். சாரி, துடைப்பான் தான். ஏன் முதல்ல சரியா அப்புறம் மாத்தி சொல்லுங்க. துடைப்பான். டஸ்டர் தான் துடைப்பான். எனக்கு நன்றி. வாஷ் பேசின். வாஷ் பேசின் என்பதற்கான தமிழ் சொல் என்ன? கை கழுவும். வாஷ் பேசின். கழுவு தொட்டி. யார் சொன்னது? போனாமாவா? கேட்டதுக்கு அப்புறம் சொல்லணும். நீங்களா வந்து சொல்லக்கூடாது. கழுவு தொட்டி. கழுவு தொட்டின்றது சரியான கழுவு தொட்டி. சிறப்பு சிறப்பு. கழுவு. கேட்கும் போது சொல்லணும். அவங்க யாரு கேக்குறோமோ அவங்க சொல்லட்டும். அவங்களுக்கு தெரியலன்னா அப்புறம் நான் கூட்டும் போது சொல்லணும். நீங்களா சொல்லக்கூடாது. ஐஸ்கிரீம் என்பதற்கான தமிழ் சொல் என்ன? சொல்லுங்க இந்திராணிமா. பனிக்கூழ். 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 சிறப்பு சிறப்பு. ஐஸ்கிரீம் என்பதற்கான தமிழ் சொல் பனிக்கூழ். சிறப்பு அம்மா, சிறப்பு. உங்களுக்கு கேட்கப்பட்ட சொற்களுக்கு நிகரான தமிழ் சொல்லை சொல்லிவிட்டீர்கள். இப்ப வாங்க புவனேஸ்வரி அம்மா, வாங்க. புவனேஸ்வரி அம்மா, இப்ப புவனா அம்மாவுக்காக நம்ம கொடுக்க போற சொல் வந்து கேஸ் ஸ்டவ். கேஸ் ஸ்டவ் என்பதற்கான தமிழ் சொல் என்ன? வாய்வு அடுப்பு. வாய்வு அடுப்பா? வாய்வா? சரியா சொல்லுங்க. சிரிக்காதீங்க. கேஸ் ஸ்டவ். வேற யாருக்கு தெரியும்? சரியான சொல் சொல்லுங்க பாப்போம். ரமணி அம்மா சொல்லுங்க. ரமணி அம்மா, ஒலி வாங்கிய திறந்து சொல்லுங்க. வாயு அடுப்பு. என்ன வாயு அடுப்பு? அதான் சொன்னேன். எரிவாயு அடுப்பு என்பது சரியான சொல். கேஸ் ஸ்டவ் என்றால் எரிவாயு அடுப்பு. வாயுவுக்கும் வாயுவுக்கும் வித்தியாசம் இருக்கு. எரிவாயு அடுப்பு, அதுதான் கேஸ் ஸ்டவ் என்பதற்கான தமிழ் சொல். சரி சரி. பென்சில். பென்சில் என்பதற்கான தமிழ் சொல் என்ன? எழுதுகோல்.
எழுதுகோல்ன்றது எதுனாலும் எழுதுகோல் தான். பேனாவும் எழுதுகோல் தான், பென்சிலும் எழுதுகோல் தான். மரக்குச்சி. மரக்குச்சியா? இந்திராணி அம்மா சொல்லுங்க. கரிக்கோல். 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 சிறப்பு. கரிக்கோல் என்பது கரிக்கோல். ஆமா சரியான கரிக்கோல். ஐயோ தெரியலையே. மனப்பாடம் பண்ணணும். ஸ்கேலுக்கு சொல்லுங்க புவனேஸ்வரி அம்மா. ஸ்கேல். சொல்லலைன்னா அதுலயே அடி. 2 அடி போடணும். மர அளவை. அளவை கலவை. மர அளவுகோல். அளவுகோல். சரி, அளவுகோல்னு வச்சுக்கலாம். அப்புறம் அளவுகோல் இல்லைன்னா அளப்பான். சரி. அடி வாங்காம தப்பிச்சிட்டாங்க. அடி உழுவுனாதான் அங்க பதில் வருது. சிறப்பு அம்மா. மூணம்மா. 2வது சுற்று சிறப்பாக முடிஞ்சது. இந்த தடவை 2வது சுற்றுலே இவ்வளவு தடுமாற்றமா இருக்கு. போன தடவை கடைசியில கலந்துரையாடல தான் திணறினாங்க. இப்போ சாதாரண ஆங்கில சொற்கள் சொல்லும் போது இவ்வளவு திணறீங்க. சிறப்பு. 2 சுற்றுகள் சிறப்பாக மனப்பாடம் பண்ணுமா? இதெல்லாம் கிளியர் பண்ணணுமா? அடுத்தது வந்து இப்போ வந்து பிறமொழி சொற்கள். பிறமொழி சொற்கள் இல்லைன்னா வடமொழி சொற்கள் வந்து நான் சொல்லுவேன். அதற்கு நிகரான தமிழ் சொற்கள் என்ன அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லணும். இதுக்கு முதல்ல பரமேஸ்வரி அம்மா அழைக்கிறேன். வாருங்களம்மா. சொல்லுங்களம்மா. லோட்டா என்ற சொல்லுக்கு தமிழ் சொல் என்ன? குவளைன்னு வச்சுக்கலாம். ஆனா லோட்டா அப்படின்றதுக்கு சரியான தமிழ் சொல் வந்து நீர்க்கலம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதனால குவளை தப்புன்னு சொல்ல முடியாது. சிறப்பான முயற்சி. லாடம் என்பதற்கான தமிழ் சொல். குதிரைக்கு மாட்டுக்கெல்லாம் அடிப்பாங்கல்ல, லாடம் கட்டுறதுமாங்கல்ல, லாடம் என்பதற்கான தமிழ் சொல் என்ன? முயற்சி பண்ணுங்க. கால் உரையா? கால் அடியா? கொஞ்சம் முயற்சி பண்ணலாம். வேற யாராவது முயற்சி பண்றீங்களா? குழம்பு. குதிரைக்கு குழம்பு கவசம் சொல்லலாமாமா? ஆமா. நீங்க வந்து ஒரு சொல்லு கேட்டா ஒரு வாக்கியம் சொல்லுங்க. காலு பாதுகாப்பு கவசம். குழம்பு கவசமா? குழம்பு பாதுகாப்பா? தெரியலம்மா. குழம்பு சொல்லிட்டேன். குளம்பணி. பாதி மதிப்பெண் கொடுக்கலாம். இல்ல குழம்பு சொல்லிட்டேன். குழம்பு கவசம் சொல்லிட்டேன். குளம்பணின்னு வச்சுக்கலாம். லாடம்னா குளம்பணி. ரைட். குழம்புக்கு காலணி. வருஷம் என்பதற்கான தமிழ் சொல் என்ன? வருடமா ஆண்டா? ஆண்டு. ஆண்டு. வருஷம் அப்படின்றதுக்கு ஆண்டு அப்படிங்கிறது சரியான. வருடம் கூட தமிழ் இல்லையாமா? வருடம் கூட தமிழ் இல்லையா? வருஷம் வரும். வருடம் எல்லாம் ஒண்ணுதான். அது வடமொழியில இருந்து வந்ததான். ஷாவுக்கு பதில் டா போட்டா அது வந்து தமிழ் ஆயிடும். ஆண்டுதான். இல்லம்மா, நான் ஆண்டு சொன்னேன். ரெண்டுமே சொன்னேன். அதனால வருஷம் தான் நான் கேட்டேன். வருஷம்னா ஆண்டுதான் வந்து தமிழ் சொல். ஏன்னா நிகழும் இது என்ன ஆண்டு சொல்லுவாங்கல்லம்மா, ஆண்டுன்னு சொல்லுவாங்க. சில வருடம் கூட சொல்லுவாங்க இல்லைங்களா? அதனால சொல்லி எல்லாமே தமிழ் ஆகி போச்சு. அது வந்து வடமொழி. வருஷம்ன்றது வடமொழி, வருடம்னாலும் ஆண்டுன்றதுதான் தமிழ். சிறப்பான முயற்சி அம்மா. 3 சொற்களுமே சொல்லிவிட்டீர்கள். அருமை. அடுத்ததா ரமணி அம்மா வாங்க. ரமணி அம்மா, வாசனை என்பதற்கான தமிழ் சொல் என்ன? வாசனை. வாசனைங்கிறது தமிழ் வார்த்தை இல்லையா? இல்ல. சொல்லுங்க. வேற யாராவது முயற்சி பண்றீங்களா? வாசனை என்பதற்கான தமிழ் சொல் என்ன? நுகர்தல். அம்மா, நம்ம ஒண்ணு கேட்டா அவங்க விளக்கத்துக்கு போறது. அந்த சொல்லுக்கு என்ன சொல், அதற்கு நிகரான தமிழ் சொல் என்னன்னு கேக்குறேன். வாசனை என்ற சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல். இந்திராணி அம்மா சொல்லுங்க. முயற்சி பண்ணுங்க. மனம். என்ன மனம்? இனிய மனம். இனிய மனமா? மனத்துல இனிய மனம். நறுமணம். துர்மணம்னா வந்து மோசமானது. நறுமணம் தான் வந்து வாசனை. அப்போ வந்து மனம்னா என்ன மனம்? சரி, அரை மதிப்பெண் ரமணி அம்மாவுக்கு, அரை மதிப்பெண் பரமேஸ்வரி அம்மாவுக்கு ஒரு அரை.
இவங்களுக்கு ஒரு அறை, அவங்களுக்கு ஒரு அறை. அறையெல்லாம் வேணாமா, கண்ணம் படுத்துறோம். அடுத்து வாக்குமூலம். வாக்குமூலம் என்பதற்கான தமிழ் சொல் என்ன? அது கூட தமிழ் கிடையாதுடா கடவுளே. இருங்க, கேள்வி என்னன்னு கேட்கிறேன். வாக்குமூலம் புரியலையே. தமிழ்படுத்துங்க. வாக்குமூலம். வாக்குமூலம் தர்றதுன்றாங்கல்ல, வாக்குமூலம்னா என்ன? அதுக்கு என்ன நான் சொல்றேம்மா. வாக்குமூலம்னா வாக்குமூலம்? உறுதிமொழி. உறுதிமொழி கிடையாது, கிடையாது. வாக்குமூலம்னா உறுதிமொழியா? இப்ப வந்து ஒருத்தர் வந்து உண்மை பதில். அம்மா உண்மை பதில். சாட்சி. சாட்சி கிடையாது. சாட்சி இல்ல சாட்சி இல்லையா? இல்ல இல்ல அது அப்படியே தமிழ். அது வந்து பிற மொழி சொல். அதுக்கு தமிழ் மொழி, தமிழ்ல எப்படின்னு மொழிபெயர்த்து சொல்லுங்க. வாக்குமூலம். வாக்குமொழினா வாக்குறுதி. வாக்குறுதி. வாக்குறுதி கிடையாது. சொல்லுங்க பரமேஸ்வரி அம்மா, சொல்லுங்க சொல்லுங்க. வாக்குமூலம். உறுதி சான்று. உறுதி சான்று. உறுதி சான்று கிடையாது. பாதிதான் சரி. பாதி சரியா சொல்றீங்க. உறுதி சான்று கிடையாது. வாய்மொழி சான்று. வாக்கு வாய் மூலமா கொடுக்கக்கூடிய சான்று. அதான் வாய்மொழி சான்று. அதுதான் வந்து சரியான தமிழ் சொல். சொல் கேட்டுட்டேனா ரமணியம்மாவுக்கு? வதந்தி. வதந்தி என்பதற்கான தமிழ் சொல் என்ன? தமிழ் இல்லையா அப்படின்றாங்க ரமணியம்மா. வதந்தி தமிழ் இல்லையா? எல்லாம் கை தூக்குறாங்க. பரவலாக இல்ல. அவதூறு. அவதூறு. இருங்க இருங்க. போனாமா யார்? இந்திராணியம்மா கை தூக்கி இருக்காங்க, சொல்லுங்க. அவதூறு. அவதூறா? இல்ல. புறங்கூறுதல். புறங்கூறுதல். போயிட்டீங்க. புரளி. புரளி. வதந்தின்றதுக்கு புரளி. சிறப்பு சிறப்பு ரமணியம்மா. உங்களுக்கு கேட்டதுக்கெல்லாம் வந்து இதெல்லாம் தமிழ் சொல் இல்லையா அப்படின்னு அதிர்ச்சி ஆயிட்டாங்க ரமணியம்மா. இதுக்கெல்லாம் தமிழ் சொல் கேக்குறாங்களே, இதுவே தமிழ் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அதுதான் இந்த மாதிரி பிறமொழி சொற்கள் நிறைய வந்து தமிழ்ல வந்து இருக்கு. சிறப்பு சிறப்பு அம்மா ரமணியம்மா. அடுத்ததாக இந்திராணி அம்மா. இந்திராணி அம்மா, உங்களுக்கான பிறமொழி சொல் வந்து லக்னம். இந்த பத்திரிகையில எல்லாம் எழுதுவாங்களே இந்த லக்னம். லக்னம்னா என்ன? அதுக்கான தமிழ் சொல் என்ன? நேரம் குறிக்கலாம். காலம். முகூர்த்தம். முகூர்த்தனா நேரம். லக்னம் தெரியுமா? சொல்லுங்க ரமணியம்மா, ஏதாவது சொல்ல வரீங்க? இலக்கு. இலக்கு. இலக்கு கிடையாதுமா. லக்னம்னா இந்த இதுல ஜாதகத்துல இதுல எல்லாம் பத்திரிகையில எல்லாம் எழுதுவாங்களே இந்த லக்னம் அப்படின்னு. அப்படின்னா என்னது? முகூர்த்த நேரம். ஓரை. லக்னம் நல்ல நேரம். சொல் வந்து நல் ஓரை. நல் ஓரைன்றது அதுக்கான தமிழ் சொல். அடுத்தது வத்திப்பட்டி. வத்திப்பட்டின்றதுக்கு தமிழ் சொல் என்ன இந்திராணியம்மா? தீப்பெட்டி. தீப்பெட்டி. சிறப்பு. தீப்பெட்டின்றது வத்திப்பட்டின்றதுக்கான தமிழ் சொல். வரப்பிரசாதம். வரப்பிரசாதம் என்பதற்கான தமிழ் சொல் என்ன? வரப்பிரசாதம். வரம். அமிழ்தமா? வரப்பிரசாதம். வரப்பிரசாதம் கேப்பீங்களா யாராச்சும்? நான் சொல்லவா? அமிழ்தம். அமிழ்தமா? வரப்பிரசாதம்னா அருட்கொடை. 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 வரப்பிரசாதம் அருட்கொடை. வரப்பிரசாதம் அப்படின்றதுக்கு சரியான தமிழ் சொல் வந்து அருட்கொடை. 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 அருள்கொடை. இந்திராணியம்மாவுக்கு 3 கேட்டாச்சா? கேட்டாச்சு. சிறப்பு சிறப்பு அம்மா. இப்ப அடுத்ததாக போனாமா. போனாமா, தயாரா இருக்கீங்களா? தயாரா இருக்கிறேம்மா, சொல்லுங்கம்மா. உங்களுக்கு எக்கச்சக்கமா கேட்டு விட்டுருவோம். தமிழ் சொல் சொல்லுங்க. எக்கச்சக்கமா? எக்கச்சக்கமா.
அதிகமாக. ம். சிறப்பு. மிகுதி, எக்கச்சக்கம் அப்படின்றதுக்கான தமிழ் சொல் வந்து மிகுதி. மிகுதியாக. ஆ. மிகுதி அப்ப அதிகம் தமிழ் கிடையாதா? கெட்டியாக, கெட்டியாகன்றதுக்கு தமிழ் சொல் என்ன? கடினமாக. கடினமாக கிடையாது. கரெக்ட். இல்லையா? கெட்டியாக கெட்டியாகனாக்கா கடினத்தன்மை. இறுக்கமாக. கெட்டியாகன்றதுக்கு என்ன சொல்லுங்க? கூழாக கூழாகவா கூழாக கெட்டியாக. அதுக்கு வந்து பொருள் சொல்லணுமா? அதற்கான தமிழ் சொல் கெட்டியாக. ரமணியம்மா என்ன சொன்னீங்க? உறுதியாக உறுதியாக. உறுதியாக உறுதியாக உறுதியாக. தமிழ் சொல். கெட்டியாகனா உறுதியாக. சரி 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 சரி. சாகுபடி, சாகுபடினா அதற்கான தமிழ் சொல் என்ன? போனாமா. விவசாயம். சாகுபடிக்கு என்னன்னு கேட்டா விவசாயத்துக்கு போயிட்டீங்க. விவசாயத்துக்கு என்ன தமிழ் சொல்? அப்ப விவசாயத்துக்கு என்ன தமிழ் சொல் சொல்லுங்க. விவசாயம் தமிழ் கிடையாது. சாகுபடி. விளைச்சல். விளைச்சலா? சாகுபடினா பயிரிடுதல். சாகுபடி அதுவும் ஒண்ணுதானமா? விளைச்சல் பயிரிடுதல்னாலும் ஒண்ணுதானமா? விளைச்சல் அது வேற. எப்படியாவது போனாமாக்கு ஒரு மார்க் கொடுத்துருங்க. எல்லாம் ஒண்ணுதான். விவசாயத்துக்கு என்ன தமிழ் சொல் சொல்லிருங்க, உங்களுக்கு கொடுத்துடலாம். விவசாயத்துக்கு விவசாயம் தான். விவசாயம் கிடையாது, தமிழ் கிடையாது. ஐயோ, பயிர் தொழிலா? சொல்லுங்க, விவசாயத்துக்கு என்ன தமிழ்ல? உழவு தொழிலா? விவசாயம்னா உழவு தொழிலா? உழவு செய்தல் தான். அப்புறம் அதுவும் இல்லைன்னா பரமேஸ்வரி அம்மா சொல்லுங்க. பயிரிடுதல். ஒளிவாங்கிய திறந்து பயிரிடுதலா? அம்மா பயிரிடுதல் உழவு தொழில். உழவு தொழில். போன வாரம் வேளாண்மை. விவசாயம்னா வேளாண்மை. வேளாண்மை தான் நம்ம தமிழ் சொல். விவசாயம்ன்றது தமிழ் கிடையாது. சிறப்பு சிறப்பு. இப்ப தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் அதிர்ச்சியா இருப்பீங்க. இதெல்லாம் தமிழ் இல்லையா? இது தமிழ்னு நினைச்சோமே, இதுக்கு தமிழ் சொல் கேக்குறாங்களே அப்படின்ற அளவுக்கு கொடுமையா இருக்கே. மொழி சொல் பாதி வடமொழியாதான் இருக்கு. அதுதான் சிறப்பு. இப்ப சிறப்பாக 3வது சுற்று முடிவடைந்தது. இப்ப அடுத்து 4வது சுற்று வந்து எளிதா சொல்லிருவீங்கன்னு நினைக்கிறேன். ஆங்கிலத்துல வந்து நான் ஒரு வாக்கியம் சொல்லுவேன். அதற்கு வந்து அப்படியே மொழிபெயர்ப்பு சொன்னா போதும். சொல்லலாமா? முதல்ல பரமேஸ்வரி அம்மா வாங்க. ஆங்கிலத்துல என்ன சொல்லலாம்? Wearing saree is very difficult. இது தமிழாக்கம் பண்ணுங்க. சேலை மிகவும் கடினம். சிறப்பு சிறப்பு. நான் பேசுறவங்க பேர் எழுத சொன்னா எல்லாரும் சேர்ந்து மிகவும் கடினம் அப்படின்னு எளிதா வந்து பதில் சொல்றீங்க. சிறப்பு சிறப்பு அம்மா. Taking tuition in home is very hectic. இல்லத்தில் பயிற்சி வகுப்பு எடுப்பது தலைவலியாக இருக்கும். தலைவலியாக இருக்குமா? பரபரப்பாக இருக்கும். ஹெக்டிக்னா ஒரே பரபரப்பா இருக்கு. இல்லத்தில் பயிற்சி வகுப்பு எடுப்பது மிகவும் பரபரப்பாக இருக்கும். சிறப்பு. உங்களுடைய முயற்சிக்கு பாராட்டுக்கள். சிறப்பாக மொழிபெயர்த்தீர்கள். Working women are better than housewives. வேலைக்கு பணிக்கு செல்லும் மகளிரை விட ஒரு தடவை சொல்லுங்கம்மா. நீங்க என்ன சொன்னீங்க? ஒரு தடவை சொல்லுங்க, மறந்துட்டேன். Working women are better than housewives. இல்லத்தரசிகளை விட பணிக்கு செல்பவர்கள் எவ்வளவு மேல். பணிக்கு செல்லும் மகளிர் எவ்வளவு மேல். பணிக்கு செல்பவர் ஃபீமேல் எப்படி மேலாவார்கள்? மகளிர் மகளிர் சரியா சொல்லுங்க. சரியான வாக்கியமா சொல்லுங்க. இல்லத்தரசிகளை விட பணிக்கு செல்லும் மகளிர்
மிகவும் கொடுத்து வைத்தவர்கள். சிறப்பானவர் வச்சுக்கலாம். இல்லத்தரசிகளை விட பணிக்கு செல்பவர்கள் சிறப்பானவர்கள். சிறப்பு சிறப்பு அம்மா. உங்களுடைய முயற்சிக்கு பாராட்டுக்கள். உங்களுக்கு கொடுத்த 3 வாக்கியங்களை சிறப்பாக மொழிபெயர்த்து விட்டீர்கள். அடுத்த ரமணி அம்மா வாங்க. வந்துட்டேம்மா. ரமணி அம்மாவுக்கு வந்து எளிதான தொடரா கொடுக்கணும். Kids are very naughty today. சொல்லுங்கம்மா. இன்னொரு வாட்டி சொல்லுமா. Kids are very naughty today. ஆங்கில சொற்கள்ல சொல்ல முடியுமா இல்ல பிறமொழி சொற்கள் வச்சு உங்களுக்கு கேட்கவா? பிறமொழி சொல்லுங்கம்மா. இங்கிலீஷும் தெரியாது எனக்கு. பிறமொழி சொல்லி பண்டிகை அப்ப நிம்மதின்றதே இல்ல. இதுக்கு தமிழ் படுத்தி சொல்லுங்க. விழா நாட்களில் சிறப்பாக இல்லை. நிம்மதின்றதுக்கு சரியான தமிழ் சொல். நிம்மதியா? பண்டிகை சொல்லு என்பதே இல்லை. ஆமா. விழா நாட்களில் நிம்மதி என்ன? தாராளமாக இல்லை. தாராளமாக இல்லை இல்ல. பரமேஸ்வரி அவங்கதான் முயற்சி பண்ண. பண்டிகை நாட்களில் திருவிழா நாட்களில் மனநிறைவு குறைவாக உள்ளது. மனநிறைவு இல்லை. பண்டிகை நான் வந்து பெருநாள் பெருநாள்னா திருநாள்னு வச்சுக்கலாம். பெருநாட்களில் கவலையின்மை என்பது இல்லை. நிம்மதின்றதுக்கு தமிழ் சொல் வந்து கவலையின்மை. கவலையின்மை என்பது இல்லை. கஜானா காலியாக இருந்தால் தாராளமாக செலவழித்தால் கஜானா காலியாகிவிடும். அதிக செலவு செய்தால் சேமிப்பு குறையும். சேமிப்பு இல்ல. சரியான தமிழ் சொல் மொழிபெயர்ப்பு செய்யுங்க. தாராளமாக செலவு செய்தால் கஜானா காலியாகிவிடும். அதுக்கு சரியான சொல் இல்லையா? நான் சொன்னது தப்பா? பணப்பெட்டி. பண்ணலாம். கஜானா பணப்பெட்டி. அதுக்கு என்ன பணப்பெட்டிக்கு என்ன சரியான தமிழ் சொல் என்ன? பணப்பெட்டிக்கு ஒரு சொல் இருக்கு. இருப்பு காலியாகிவிடும். பணப்பெட்டி காலியாகிவிடும். பண இருப்பு காலியாகிவிடும். கிடங்கு, பணக்கிடங்கு. கருவூலம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு கஜானாவுக்கு. மிகுதியாக செலவு செய்தால் கருவூலம் காலியாகிவிடும். சிறப்பு சிறப்பு அம்மா. சிறப்பான முயற்சி. சவால் விட்டு சாமான் வாங்கினால் பிரயோஜனம் இல்லை. எதற்கு சாமான வாங்கினார்? சவால் விட்டு சாமான் வாங்கினால் பிரயோஜனம் இல்லை. சவால். போட்டிக்கு செலவுகள் வாங்கினால் உபயோகம் இல்லை. சரியான தமிழ் வாக்கியம் வரல. வேற யாரு? போட்டியிட்டு பொருள் வாங்கினால். சொல்லுங்க, முயற்சி பண்ணுங்க. போட்டியிட்டு பொருள் வாங்கினால். அது ஃபுல்லா சொல்லுங்கப்பா வார்த்தைய. சவால் விட்டு சாமான் வாங்கினால் பிரயோஜனம் இல்லை. போட்டியிட்டு பொருள் வாங்கினால் நன்மை இல்லை. சரியான உபயோகம் இல்லை. உபயோகம் இல்லை. பிரயோஜனம் உபயோகம் இல்லை. உபயோகமும் தமிழ் இல்ல. பரமேஸ்வரி அம்மா சொல்லுங்க.
போட்டியிட்டு பொருள் வாங்கினால் ஏட்டிக்கு போட்டி போட்டு பொருள் வாங்கினால் பயன் இல்லை. பயன் இல்லை. வந்து முயற்சி பண்ணிருக்கீங்க, பரவாயில்ல. அதாவது சவால் விடுறது அப்படின்னா அரைகூவல். அரைகூவல் விட்டு சாமான்கள்னா பண்டங்கள், பண்ட பாத்திரம் சொல்றோம்ல, அரைகூவல் விட்டு பண்டங்கள் வாங்கினால் பயன் இல்லை. அதுதான் வந்து சரியான மொழிபெயர்ப்பா இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய முயற்சிக்கு பாராட்டுக்கள். ரமணி அம்மா சிறப்பு, சிறப்பான முயற்சி. அடுத்த இந்திராணி அம்மா உங்களுக்கு ஈஸியா கேளுங்க. அவசரமாக ஆகாரம் உண்டால் செரிக்காது. வேகமாக உணவு சாப்பிட்டால் விரைவாக உணவு உண்பது தவறு. அடுத்தவங்களோட செரிக்காது வார்த்தை தவறு வராது. செரிக்காது. ஜீரணமாகாது. ஜீரணம், ஜீரணம் கூட வடமொழி. வடமொழி சொல்லு ஜீரணம். செரிமானமா தமிழ் கிடையாதா? விரைவாக உணவு சாப்பிட்டால் உடல்நலக்கேடு. உடல் விரைவாக உணவு உண்டால் செரிமானம் ஆகாது. சிறப்பு சிறப்பு. லட்சியத்தோடு எதையும் ஆரம்பித்தால் நன்மையில் முடியும். சொல்லுங்க இந்திராணி. உறுதியோடு எதையும் துவங்கினால் நன்மையில் முடியும். உறுதியோடு, உறுதி கிடையாது, மறுபடியும் சொல்லுங்களேன். லட்சியம், இலக்கு நோக்கி எதையும் செய்தால் வெற்றி நிச்சயம். இலக்கை நோக்கி கேள்வி மறுபடியும் சொல். கேள்வி மட்டும் மறுபடியும் சொல்லு. லட்சியத்தோடு ஆரம்பித்தால் நன்மையில் முடியும். இலக்கை நோக்கி தொடங்கினால் வெற்றியில் நன்மையில் முடியும். இலக்கு இல்ல, குறிக்கோள். லட்சியம்னா குறிக்கோள். குறிக்கோளோடு எதையும் ஆரம்பித்தால்ன்றது தொடங்கினால் தொடக்கம். குறிக்கோளோடு எதையும் குறிக்கோளோடு ஆரம்பித்தால் நல்லது நடக்கும். நடக்கும், நன்மையில் முடியும். நன்மையில் முடியும். சிறப்பு சிறப்பு அம்மா இந்திராணி அம்மா, சிறப்பு. உஷ்ணமான நேரங்களில் அதிகம் ஜலம் குடிப்பது நல்லது. வெயில் நேரங்களில் அதிகமாக நீர் அருந்துவது உடலுக்கு நன்மை விளைவிக்கும். வெயில் நேரங்களில், வெப்பமான நேரங்களில் நீர் அருந்துவது, என்ன சொன்னீங்க லாஸ்ட்ல? நீர் அருந்துவது உடலுக்கு நல்லது. கேள்வி கடைசி இல்லை, 2 வார்த்தை. என்ன வார்த்தை? நல்லதுதான். நன்மை விளைவிக்கும் நல்லதுன்னு. உஷ்ணம்னா வெப்பம், வெப்பமான நேரத்தில் தண்ணீர் அருந்துவது. சிறப்பு, சிறப்பான மொழிபெயர்ப்போமா, நன்றி. அடுத்ததா போனாமா வாங்க. இப்ப வாங்க, மத்தவங்களோட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, இப்ப உங்களோடதுக்கு வாங்க. போனாமா ஒளி வாங்கிய தரங்க. நவீனமாக நாமம் சூட்டுவதனால் என்ன பயன்? நவீனமாக நாமம் சூட்டுவதனால் என்ன பயன்? புதுமையாக பெயர் வைப்பதால் என்ன பயன்? சிறப்பு சிறப்பு, சிறப்பா மொழிபெயர்த்துட்டீங்க. சிறப்பாமா, சிறப்பு. நவீனமாக நாமம் சூட்டுவதால் என்ன பயன்? நவீனம் என்றால் புதுமை, புதுமையாக பெயர் வைப்பதனால் என்ன பயன்?
நிபந்தனைகள் விதிப்பதை பார்த்தால் பயமாக உள்ளது. சொல்லுங்க, முயற்சி பண்ணுங்க. நிபந்தனை விதிப்பதை கட்டளைகள் இடுவதை பார்த்தால் பயம் உள்ளது. பயம் தமிழா? அச்சம் ஆ, அச்சம் அச்சம் அச்சமாக உள்ளது. அச்சமாக உள்ளது. உள்ளது. ரைட் ரைட். என்னது நிபந்தனைன்னா என்ன? கட்டுப்பாடு. கட்டுப்பாடு விதிப்பதை பார்த்தால் பயமாக உள்ளது, அச்சமாக உள்ளது. சிறப்பு. பாதி முயற்சி பண்ணிருக்கீங்க, சிறப்பான முயற்சி. பிரபஞ்சம் முழுவதும் பிரயாணம் செய்வது அலுப்பாக உள்ளது. உலகம் முழுவதும் சுற்றி வருவது பயணம். சொல்லுங்க, உலகம் முழுவதும் பயணம் அதுவும் எதனா சொல்ற பாருங்க. சொல்லுங்க. புவியை வலம் வருவது கடினமாக உள்ளது. உலகை வலம் வருவது கடினமாக உள்ளது. களைப்பை கொடுக்கும். பயணம் செய்வது அயர்வாக உள்ளது. கடினமாக உள்ளது. கடினம் இல்ல, அயர்வாக உள்ளது. சிறப்பு அம்மா, சிறப்பு பூனாமா, சிறப்பான முயற்சி, பாராட்டுக்கள். அருமையாக எல்லாம் வடமொழி சொற்கள் பிறமொழி சொற்களை வந்து சிறப்பா மொழிபெயர்ப்பு செஞ்சீங்க. அருமை, பாராட்டுக்கள். இப்போ வந்து வெற்றிகரமா 4 சுற்றுகள் முடிவடைந்து விட்டது. அடுத்தது இறுதியான சுற்று. இதுதான் வந்து சிறப்பான சுற்று. ஒவ்வொரு முறையும் வந்து நம்ம இந்த சுற்றுலதான் வந்து தடுமாறுறது. கலந்துரையாடல் சுற்று. இப்போ ஒவ்வொருத்தர்கிட்டையும் வந்து அன்றாடம் நம்ம பேசுற மாதிரி உங்ககிட்ட ஒரு வாக்கியம் வந்து நான் சொல்லுவேன். அதற்கு வந்து நீங்க சரியான தமிழ் பெயர்ப்பு, மொழிபெயர்ப்பு வந்து கொடுக்கணும். முதல்ல பரமேஸ்வரி அம்மா வாங்க. சொல்லுங்கம்மா. உங்க கிட்ஸ 2 வீலர்ல போய் ஸ்கூல்ல டிராப் பண்ணுவீங்களா? நான் என்னுடைய குழந்தைகளை பள்ளி வாகனத்தில் அனுப்புவேன். நாமா மறுபடியும் கேள்வி தெரியல. அவங்களுக்குதான் இந்த கேள்வி. அவங்க தெரியலன்னு சொன்னா மத்தவங்க சொன்னா போதும். இப்ப பரமேஸ்வரி அம்மா சொல்லிட்டாங்க. உங்க கிட்ஸ 2 வீலர்ல ஸ்கூல்ல டிராப் பண்ணுவீங்களான்னு கேட்டேன். அவங்க என்னுடைய குழந்தைகளை பள்ளி வாகனத்தில் அனுப்புவேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு சரியா பதில் சொல்லணுமா? பதில் சொல்லணும், அது தமிழ்ல சொல்லணும். என்னுடைய குழந்தைகளை 2 சக்கர வாகனத்தில் பள்ளியில் நான் கொண்டு விடுவேன் அப்படின்னு சொல்லலாம். அவங்க பள்ளி வாகனத்தில் அனுப்புவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சிறப்பு. மார்னிங் அலாரம் வச்சு வேக்கப் பண்ணுவீங்களா? ஒலிவாங்கிய திறந்துட்டு சொல்லுங்க. ஒலிவாங்கிய திறந்துட்டு சொல்லுங்க. நான் அதிகாலையில் அலாரம் அலாரமுக்கு இருங்க. நான் அதிகாலையில் எனக்கு தானாகவே விழிப்பு வந்துவிடும். வந்துரும். எனக்கு அதிகாலையில் இயல்பாகவே விழிப்பு வந்துவிடும். அலாரம் வைக்க மாட்டீங்களா? இயல்பாகவே எனக்கு தினமும் காலை 5 மணிக்கு விழிப்பு வந்துவிடும். அதனால் அலாம் வைக்க மாட்டீங்க. அத சொல்லுங்க. அலாரத்துக்கு தமிழ்ல தெரியலமா? ஒலிப்பான். ஒலிப்பானா? எழுப்புமணி. எழுப்புமணி. நீங்க இயல்பா எந்திரிச்சதுனால எழுப்புமணி வைப்பதில்லை. சொல்லுங்க. காலையில் எழுப்புமணி வைத்து எழுவதில்லை. ஒலிபெருக்கின்னு கூட சொல்லலாம் இல்லம்மா? லவுட் ஸ்பீக்கர். ஒலிபெருக்கினாக்கா லவுட் ஸ்பீக்கர். மற்றவர்களா இப்போ உங்க ஒலி வாங்கி அணைச்சு வைங்க. பரமேஸ்வரி அம்மா மட்டும் பதில் சொல்லிட்டு தெரியலன்னா மத்தவங்க சொல்லுங்க. இப்போ வந்து சரியான முயற்சி. அடுத்து 3ஆவதாக
போட்டோ ஃப்ரேம் பண்ணி உங்க வீட்டு வால்ல மாட்டுவீங்களா? பொதுவாகவே நான் புகைப்படங்கள் எடுப்பதே இல்லை. இப்படி எல்லாம் பதில் சொல்லக்கூடாது. ஒழுங்கா வந்து அத வந்து மொழிபெயர்த்து சொல்லணும். அப்ப நான் கேள்வியா கேட்காம மொழிபெயர்ப்பா குடுத்துருவேன். போட்டோ ஃப்ரேம் புகைப்படங்கள் அவ்வளவுதானம்மா? போட்டோ ஃப்ரேம் தெரியல மேம். போட்டோக்களை ஃப்ரேம் செய்து வாலில் மாட்டுவீர்களா? வீட்டு சுவரில் புகைப்படங்களை மாட்டுவேன். சட்டம் அடித்து மாட்டுவேன். ஃப்ரேம். சட்டம் சட்டம் அடித்து போட்டு மாட்டுவேன். ஆ. புகைப்படத்தில் சட்டம். சட்டங்கள் அடித்து சுவற்றில் மாட்டுவேன். புகைப்படம் சட்டம் போட்டு வீட்டு சுவரில் மாட்டுவீர்களா? சட்டம் போட்டுதான் மாட்டுறது பழக்கம். சிறப்பு சிறப்பு. மொழிபெயர்ப்பு அருமை அம்மா, அருமை பரமேஸ்வரி அம்மா. இப்ப அடுத்ததாக ரமணி அம்மா வாங்க. வந்துச்சேம்மா. கிரைண்டர்ல கரண்ட் இல்லைன்னா மாவு அரைக்க முடியுமா? மாவு அரைக்கிற பாத்திரத்துல பாத்திரமா? மின்சாரம் இல்லைன்னா அரைக்க முடியாது. மாவு அரைக்கும் பாத்திரமா? கிரைண்டர் என்னது? கிரைண்டர்னா மாவு ஆட்டுக்கல்லில் மின்சாரம் இல்லை என்றால் அரைப்பான். 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 மாவு அரைப்பான், அரைக்க முடியாது. அரைப்பான். யார் அரைப்பான்? எப்படி அரைப்பான்? மின்சாரம் இல்லைன்னா. மின் அரைப்பான் இல்லைன்னா மாவு அரைப்பான். மின் அரைப்பான் இல்லைன்னா மாவு அரைப்பான். சொல்லுங்க ரமணியம்மா, நீங்க சொல்லுங்க. மின்சாரம் இல்லை என்றால் மாவு அரைப்பானில் மாவு அரைக்க முடியாது. சிறப்பு சிறப்பு சிறப்பு. ரிமோட்னால ஏசியா ஆபரேட் பண்ண முடியுமா? காணொளியை ரிமோட்டுக்கு என்ன ஏசி ஏசி ஏசியா குளிர் சாதன பெட்டியை இயக்க முடியாது. எதனால? இயக்கியால. இயக்கி. ரிமோட்டுக்கு என்னது? ரிமோட்டுக்கு என்ன? கை இயக்கினா? கை இயக்கியும் கிடையாது, கால் இயக்கியும் கிடையாது. தானி இயக்கி. தானி இயக்கி மூலம் தானியங்கி மூலம் இயக்க முடியாது. காற்று குளிர்வி. காற்றை குளிர்விப்பதனால் காற்று குளிர்வியை இயக்க முடியாது. சிறப்பு சிறப்பு அம்மா, சிறப்பான முயற்சி. சுவிட்ச் போட்டா டியூப் லைட் உடனே எரியுமா? எப்படிமா? சுவிட்ச் போட்டால் டியூப் லைட் குழல் விளக்கு. குழல் நான் சொல்லட்டு தானே? எனக்கு தானே கொஸ்டின். ஆமா, நீங்க தான் சொல்லுங்க. கொஸ்டின் இல்ல, கேள்வி. கேள்வி சொல்லுங்க. சுவிட்ச் போட்டா டியூப் லைட் உடனே எரியுமா? விளக்கல டியூப் குழல் விளக்கு உடனே எரியும். அது எதுக்கு சுவிட்ச் போட்டா? எப்படி எரியும் டியூப் லைட் உடனே? சுவிட்ச் போட்ட உடனே எரிஞ்சா அது டியூப் லைட்டா? தெரியலையே. வேற யார் சொல்றது? போனாமா சொல்றீங்களா? இயக்கியை போட்டால். இயக்கி போட்டாலா? மின் இயக்கி. மின் இயக்கி. வேற யார் சொல்றது? மின் பட்டனை போட்டால். பட்டனா? பட்டன் தமிழா? ஓ, தமிழ் இல்லையா? பட்டனை எங்க போடணும்? இந்திராணி அம்மா சொல்லுங்க. ஒலிவாங்கிய திறந்து சொல்லுங்க இந்திராணி அம்மா. மின் பொத்தானை போட்டால் பொத்தானான்னு தெரியல. போட்டால் மின் அழுத்தியை போட்டால் உடஞ்சு போயிடும். அதற்கு பேரே சொடுக்கி. சொடுக்குவதனால் அதற்கு பேர் சொடுக்கி. சொடுக்கியை சொடுக்கினால் குழல் விளக்கு உடனே எரியாது. சற்று நேரம் கழித்துதான் எரியும். அதனால்தான் அதுக்கு பேர் குழல் விளக்கு.
குழல் விளக்கு என்னைக்காவது உடனே எரிஞ்சிருக்கா? தெரியாது. சிறப்பு சிறப்பு ரமணியம்மா. உங்களுக்கு கொடுத்த 3 வாக்கியத்துக்கும் வந்து சிறப்பா மொழிபெயர்த்தீங்க. சிறப்பு பாராட்டுக்கள். இப்ப அடுத்ததா இந்திராணி அம்மா நீங்க வாங்க. ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்ஸ்லாம் டீச்சர்ஸ ஒபே பண்றாங்களா? பள்ளியில் மாணவர்கள் ஆசிரியரை மதிக்கிறார்களா? சரியான வார்த்தை. பள்ளியில் மாணவர்கள் ஆசிரியரை மதிக்கிறார்களா? மதிக்கிறார்கள். ஒபேன்றதுக்கு சரியான சொல் என்ன? ஒப்புக்கொள்கிறார்கள். பள்ளியில் ஆசிரியர் சொல்வதை மாணவர்கள் கேட்கிறார்கள். கீழ்ப்படுகிறார்கள். ஒபீடியன்ஸ் கீழ்ப்படுகிறார். கீழ்ப்படிதல். ஆசிரியர் சிறப்பு சிறப்பு அம்மா. பள்ளியில் மாணவர்கள் கீழ்ப்படுகிறார்கள்ன்றீங்க. சிறப்பு. கீழ்ப்படுகிறார்கள். எக்ஸாம் டைம்ல ஸ்டூடெண்ட்ஸ் ஒழுங்கா படிக்கிறாங்களா? பரீட்சை நேரத்தில் மாணவர்கள் சரியாக படிக்கிறார்கள். பரீட்சையா? சரியான நேரத்தில் பரீட்சையா? பரீட்சை நேரத்தில் மாணவர்கள் படிக்கிறார்கள். சரியாக படிக்கிறார்கள். தேர்வு நேரத்தில் பிள்ளைகள் நன்றாக படிக்கிறார்கள். மாணவர்கள் தேர்வு நேரத்தில் மாணவர்கள் ஒழுங்காக படிக்கிறார்கள். சிறப்பு சிறப்பு. போனாமா கேட்டாதான் சொல்லணும். அடுத்து உங்களோட வாய்ப்பு வரும், அப்ப நீங்க சொல்லணும். அடுத்தவங்களோட வாய்ப்பு சொல்லிடுவீங்க. சாக் பீஸ வச்சு பிளாக் போர்ட்ல எழுதுனா டஸ்டால அழிக்க முடியுமா? சொல்லுங்க. சுண்ணக்கட்டியை வைத்து கரும்பலகையில் எழுதினால் துடைப்பானால் அழிக்க முடியும். சுண்ணக்கட்டியை வைத்து கரும்பலகையில் எழுதினால் துடைப்பானால் துடைக்க முடியும். சரியா சொல்லிட்டீங்க. சிறப்பு அம்மா. நீங்கள் என்ன பாடம் பள்ளியில்? 1 முதல் 5ஆம் வகுப்பு மாணவர்கள். என்ன பிரைமரி பாடம்? எல்லா பாடமும் பாடம் வந்து எல்லாமே நாம தான். அந்த 6ஆவதுக்கு போகும்போது மட்டும் ஆசிரியர் தனித்தனியா இருப்பாங்க. இங்கிலீஷ்க்கு தமிழுக்கு. இங்க வந்து கிளாஸ் டீச்சர் போட்டாங்களா 5ஆம் வகுப்பு வரைக்கும் அவங்களே தான். அதுவும் 1வது 2வது 3வது வரைக்கும் நாங்களே தான் எடுக்கிறோம். 3 கிளாஸ்க்கும் எல்லா சப்ஜெக்டும் நாங்களே தான். இப்ப அப்படிதான். சப்ஜெக்ட் கேக்குற கேள்விக்கு மட்டும் தான் தமிழ்ல வருமா? சொல்லுங்க. கிளாஸ் டீச்சர் சப்ஜெக்ட்டுக்கு என்ன தமிழ்? என்னப்பா? கிளாஸ் டீச்சர்ன்றீங்க, சப்ஜெக்ட்ன்றீங்க. இதெல்லாம் எங்க தமிழ் எங்க போச்சு? நீங்க இப்ப கேள்வி கேட்டீங்களா? என்ன ஸ்கூல்ல இருக்கிறதால என்ன சும்மா கேட்டீங்கன்னு நினைச்சுக்கிட்டேன். சும்மா கேட்டாலும் தமிழ் வரமாட்டேங்குதேங்க. சொல்லிட்டு கேட்டாதான் சொல்லுங்க. முதல்ல இருந்து கேள்வி சொல்லுங்களேன். நீங்க சொன்ன பதில தான் தமிழ்ல சொல்லுங்கன்ற. அதுக்கெல்லாம் வந்து ஒரு தேர்வு வச்சு சொல்லி அதுக்கப்புறம் தான் தமிழ் வருமா? சும்மா கேட்டா தமிழ் வராதா? சும்மா கேட்டாலும் சொல்லுங்க. என் பள்ளி மாணவர்களுக்கு நான் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை வகுப்பாசிரியராக உள்ளேன். 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை என் பள்ளி மாணவர்களுக்கு நான் வகுப்பாசிரியராக உள்ளேன். அனைத்து பாடங்களுக்கும் வகுப்பாசிரியராக உள்ளேன். நீங்க என்ன பாடம் எடுத்து படிச்சீங்க கல்லூரியில? நான் தமிழ் பாடம் எடுத்து படித்தேன். தமிழ் பாடம் எடுத்து படிச்சாலுமே வந்து சொல்லிட்டு கேட்டாதான் தமிழ் சிறப்பா வருது. இல்லைன்னா ஆங்கிலம் கலந்துதான் வருது. ஸ்கூல்ல இருக்கிறதால ஏதோ கேக்குறீங்கன்னு நினைச்சு சொல்லிட்டு. இல்ல பள்ளி பயிற்சி பண்றேன். பயிற்சி நிறைய வேணும் எனக்கு. படித்தவர்களே தமிழ் ஆசிரியர்களே தமிழ்ல பேசலன்னா அப்புறம் எப்படி மத்தவங்க தமிழ்ல பேசுவாங்க? கண்டிப்பா நீங்க ஆனா தமிழ்லயே பேச முயற்சி பண்ணுங்க. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில இங்க 2 மீடியமா இருக்குது அம்மா. 2 இங்கிலீஷ் மீடியத்துக்கு தான் இங்க நாங்க பாத்துட்டு இருக்கிறோம். நான் படிச்சது தமிழ். என்னோட பள்ளியில 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை ஆங்கில வகுப்பு தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனால 2 கலந்து வந்துருது. சிறப்பு சிறப்பு. அடுத்து போனாமா. இப்ப நீங்க வாங்க. இப்ப வந்து உங்களுக்கு கேக்குறத சொல்லுங்க வாங்க. உங்க வீட்டு டிவில எத்தனை சேனல் வருது? சொல்லுங்க போனாமா. எங்கள் வீட்டு தொலைக்காட்சியில் எத்தனை
பதில் சொல்லுங்க. எத்தனை சேனல் வருதுன்னா எத்தனைங்க கூடாது? எத்தனைன்னு சொல்லுங்க. எத்தனை இத்தனை சேனல் வருதுன்னா இத்தனை சேனல் வருதுன்னு சொல்லுங்க. எத்தனைன்னு திருப்பி கேட்க கூடாது. கேள்வி கேட்டா 10 பதில். சேனல்கள் வருகிறது. 10 சேனல்கள் வருகிறது. 10 சேனல் சேனல் என்றால் என்ன போனம்மா? சேனல் சேனல் என்பது என்ன போனம்மா? 10 வகை படங்கள் வருகிறது அம்மா. படமா? அப்புறம் அந்த படத்துல படம் தானே வருது. சேனலுக்கு படம்னா அப்புறம் அதுல வர்ற படத்துக்கு என்ன சொல்லுவீங்க? படம் சேனலுக்கு யாருக்கு தெரியும் சொல்லுங்க. இந்திராணி அம்மா, ரமணி அம்மா, சேனலுக்கு என்ன? முயற்சி பண்ணலாமே போனோமா? தெரியலையா? நிலையம் அம்மா, நிலையம். நிலையம்லாம் இல்ல. உங்கள் வீட்டு தொலைக்காட்சியில் எத்தனை அலைவரிசைகள் வருகிறது? அலைவரிசை. அலைவரிசை. சிறப்பு சிறப்பு. உங்களுடைய முயற்சிக்கு பாராட்டுகள். ஆன் பண்ணாம சொல்லியிருக்கேன். நான் கரெக்டா சொன்னேன். ஸ்பீக்கர் ஆன் பண்ணல நான். சரியாக சொல்லணும். ஒலி வாங்கியை திறந்து சொல்லணும். ஆங்கில வார்த்தையா வரக்கூடாது. ஆங்கில சொற்கள்லாம் வரக்கூடாது. அலைவரிசை அலைவரிசை. ஓகே ஓகே, அலைவரிசை. நான் சொன்னேன் அதுதான். ஏடிஎம் கார்டு எடுத்துட்டு போய் கேஷ் எடுத்துட்டு வருவீங்களா போனாமா? வங்கிக்கு சென்று பணம் எடுத்து வருவேன். கை வங்கி அட்டையை எடுத்து. கை வங்கி அட்டை. ஏடிஎம் கார்டுனா பண பரிவர்த்தனை அட்டை. பண பரிவர்த்தனை அட்டை எடுத்து சென்று வங்கியில் தொகையை எடுத்து பணம் எடுப்பேன். கேஷ் தொகை. சிறப்பு சிறப்பு அம்மா, சிறப்பான முயற்சி, பாராட்டுக்கள். ஆரஞ்சு கலர் டோர் மேட் அழுக்காகுமா? ஆரஞ்சு கலர், ஆரஞ்சு நிறம் கதவு வச்சுக்கோங்க. அழுக்காகும். அழுக்காகும். அழுக்கு தானே. சரி, இந்திராணி அம்மா சொல்லுங்க. சொல்லுங்க. இளஞ்சிவப்பு வண்ண கால் பாய் மிதியடி மிதிப்பான். மிதியடி. மிதியடி அழுக்கு ஆகாது. இளஞ்சிவப்பு அழுக்கு ஆகும். இளஞ்சிவப்புன்றது பிங்க், ஆரஞ்சுன்றது செம்மஞ்சள். செம்மஞ்சள் நிற மிதியடி அழுக்கு ஆகாது. இல்ல அழுக்கு ஆகும். சிறப்பு சிறப்பு, சிறப்பான முயற்சி, பாராட்டுகள். இப்போ 5 சுற்று முடிவடைஞ்சிருச்சு. இதோட நிறைவு செஞ்சுக்கலாமா? இல்லைன்னா இப்ப இறுதி சுற்றுல நீங்களே ஒருத்தருக்கு மாத்தி மாத்தி கேக்குறீங்களா? பசங்க ரொம்ப இதுல கடினமாலாம் ஒண்ணும் இல்ல. நீங்க சாதாரணமா பேசுறத கேட்டீங்கனாலே அதை தமிழாக்கம் பண்றதுக்கே சரியா வந்துடும். என்ன கேட்கலாமா இன்னொரு சுற்று? பரமேஸ்வரி அம்மா, இதுவரை சிறப்பாக 5 சுற்றுகள் நடந்தது. 5 சுற்றுகளிலும் 4 பேரும் சிறப்பாக தமிழ் சொற்களை கூறினார்கள். தமிழ் மொழிபெயர்ப்பாகட்டும், தமிழ் வாக்கிய மாற்றம் செய்வது எல்லாமே சிறப்பாக செய்தார்கள். இது தமிழை கற்றுக்கொள்வதற்காக, தெரிந்து கொள்வதற்கான ஒரு முயற்சி தான். இதில் ஆர்வத்தோடு பங்கு பெற்ற அனைவருக்கும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுபோல் தொடர்ந்து இந்த நிகழ்வுகளில் பங்கேற்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம். அனைவருடைய ஆர்வத்தையும் மீண்டும் பாராட்டுகின்றேன். உங்களுடைய முயற்சி பாராட்டுக்குரியது. சிறப்பானது ஒரு முயற்சி. முயற்சியும் பயிற்சியுமே நம்மளை சிறப்பானவர்களாக்கும். நம்மை தமிழ் மொழியை தங்கு தடை இல்லாமல் பேசுவதற்கு உதவியாக இருக்கும். இதுபோல் தொடர்ந்து கலந்து கொள்ள வேண்டும். நல்ல தமிழில் நீ பேசு என்ற நிகழ்வும், தமிழோடு விளையாடு என்ற நிகழ்வும்,
தமிழை நாம் சிறப்பாக பேசுவதற்காகவே அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதுபோல் அனைவரும் தொடர்ந்து கலந்து கொள்ள வேண்டும். இதை வலையொலி மூலம் கண்டுகளிப்பவர்களும் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிருங்கள். மற்றவர்களும் தமிழ் சொற்களை தெரிந்து கொள்ளட்டும். தமிழை பிழையின்றி பேசட்டும். தமிழை வளமைப்படுத்துவோம். அதனுடைய இனிமை கெடாமல் பெருமை கெடாமல் பார்த்துக் கொள்வோம். இதுவரை இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மீண்டும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.